Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும். அது ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு MBA and MCA admission 2025-26. ஸோ MBAவுக்கும் MCA கோர்ஸுக்கான அட்மிஷன் இந்த வருஷத்துக்கானது. அதுக்கு வந்து டான்செட்டுங்கிறது எலிஜிபிலிட்டி, அதுதான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. அது எழுதினவங்க இப்போ ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல். அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமா வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடணும். முதல்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து வேற என்ன டீட்டெயில் அவங்க கேட்கறாங்களோ அது எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள லாகின் பண்ணி அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலுக்கு உள்ள போக முடியும். உள்ள போனீங்கன்னா அங்க வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக தப்பு இல்லாமல் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது. அப்படி சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூன் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றதுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் அப்புறம் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஜூன் 30 லாஸ்ட் டேட்டு இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அது எப்படி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத லைவ் டெமோவா பார்த்தலாம். அதே மாதிரி டோட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் என்னங்கிறத ஒரு லைவ் டெமோவா பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ இதுதான் tn-mbamca.com இங்க இருக்கு இல்லையா? நான் கர்சர் வச்சு கலர் பண்ணி காமிக்கிறேன். tn-mbamca.com அப்படிங்கறதா அபிஷியல் வெப்சைட் லிங்க். இதை வந்து கூகுள் குரோம்ல கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துடும். பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு MBA MCA ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன் 2025-26 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா மொத்தம் வந்து 7 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்றதுக்கு தான் இங்க கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு 8 இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அதையெல்லாம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். அப்ப ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ஓப்பன் ஆகும். அதை லாகின் பண்றதுன்னா இந்த ரிஜிஸ்டர் பண்றப்பவே நீங்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு தான் லாகின் பண்ணணும். அப்படி இப்போ வந்து அந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுங்கிறத இப்போ லைவ் டெமோவா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எல்லா 8 ஸ்டெப்பையும் பார்த்துருவோம். ஸோ லாகின் வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? அடுத்தது லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்ணணும். 2வது பாயிண்ட்ல. 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்க டீடைல்ஸ் ஃபுல்லா கேட்கும். உங்க பேர் என்ன, அப்பா பேர் என்ன, வீட்டு அட்ரஸ் என்ன, என்ன கம்யூனிட்டி, என்ன கேஸ்ட், இது மாதிரி டீடைல்ஸ் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல கேட்கும். அதான் வந்து தேர்ட் ஸ்டெப்ல ஃபில் 1 இருக்காத ஃபில்அப் பண்ணிடணும். நீங்க லாகின் பண்ணி உள்ள போனாதான் இந்த இது வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இதை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ அடுத்து வந்து ஃபில் 2, அதாவது ஸ்டேஜ் 4 வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து யூஜி முடிச்சுட்டு தான் இங்க MBA-MCA அப்ளை பண்ண போறீங்க. அதுக்காக இதை ஓபன் பண்றீங்க. அப்போ வந்து நீங்க ப்ரீவியஸா யூஜி டிகிரி வந்து எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம், எந்த காலேஜ்ல எந்த காலேஜ்ல படிச்சீங்க, எந்த ஊரு, எந்த டிஸ்ட்ரிக்ட், என்ன கோர்ஸ் படிச்சீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிற டீடைல் எல்லாமே வந்து அதுல படிச்ச ஸ்கூல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ என்ன காலேஜ்ல படிச்சீங்கிற டீடைல் எல்லாம் இதுல இருக்கும். அப்புறம் யூஜி ரிலேட்டட் அப்படிங்கிறப்ப என்னன்னா மார்க், நீங்க யூஜில வந்து செமஸ்டர் வைஸ் எப்படி மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல் எல்லாம் இருக்கும். அந்த யூஜி டிகிரி நீங்க முடிச்ச டிகிரியினுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் உங்க செமஸ்டர் வைஸ் மார்க் நீங்க யூஜில வாங்கினது. சப்போஸ் ஃபைனல் செமஸ்டர் மார்க் லிஸ்ட்னா உங்களுக்கு வரலன்னா எது வரைக்கும் வந்திருக்கோ அது வரைக்கும் நீங்க சப்மிட் பண்ணிடலாம், அதாவது என்ட்ரி பண்ணிடலாம். அந்த யூஜி டிகிரி ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் 5ல ஃபில்அப் பண்ணிடணும், அதாவது ஃபில் 3ல. அடுத்தது ஸ்டெப் 6 என்னன்னா ப்ரிவியூ டீடைல்ஸ். இப்போ நீங்க இது வரைக்கும் ஃபில்அப் பண்ண டீடைல்ஸ் என்னென்ன பண்ணிருக்கீங்க, பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, காலேஜ் எந்த காலேஜ்ல படிச்சோன்னு கொடுத்துருக்கீங்க, யூஜி டிகிரி மார்க் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். அதை ப்ரிவியூ பார்த்தலாம். நீங்க அதை ப்ரிவியூ போட்டீங்கன்னா நீங்க இது வரைக்கும் என்ட்ரி பண்ணது எல்லாம் வரும். என்ட்ரி பண்ணி இந்த ப்ரிவியூ பாக்குறப்பதான் நீங்க ஏதாவது மிஸ்டேக் எதுலையாவது பண்ணிருக்கீங்களான்னு தெரியும். மார்க்ல தப்பு பண்ணிடக்கூடாது, கம்யூனிட்டியில தப்பு பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இது மாதிரி எல்லாம் விஷயம் நீங்க MBA அப்ளை பண்றீங்களா, MCA அப்ளை பண்றீங்க, அதை கிளியரா சொல்லி இருக்கணும்.
ஸோ இது எல்லாமே வந்து நீங்க செக் பண்ணிட்டு காலேஜ் பேர் கரெக்டா, மார்க் எல்லாம் கரெக்டானு ஃபுல்லா செக் பண்ணிட்டு ப்ரிவியூ டீடைல்ஸ்ல செக் பண்ணிக்கணும் 6. ஓகேன்னு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 7வது பாயிண்ட்டுக்கு போயிடும். அதாவது ஃபில் வந்து 4 என்னன்னு பார்த்து 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, அதுலேயே இருக்கும். ஓகேவா, நீங்க வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் போன உடனே எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எம்பிஏக்கு எவ்வளோ அப்ளை பண்றீங்கன்னா எத்தனை ஃபீஸு, அதே மாதிரி எம்சிஏக்குன்னா எவ்வளோ ஃபீஸு, ரெண்டுமே சில பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ன எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து நீங்க ஃபில்அப் பண்ணிக்கணும். ஓகேவா, அது எல்லாம் அது என்ட்ரி பண்ணிட்டு அப்புறம் அது எப்படி பண்றீங்க, ஆன்லைன்ல தான் பேமெண்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அது வந்து டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா என்ன டீடைல்ஸ் அது இருக்கும், அதை வச்சுட்டு பேமெண்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசிப்ட்னு அந்த ஒரு ரிசிப்ட் வந்துடும். அப்புறம் அந்த அப்ளிகேஷனையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரிசிப்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே டவுன்லோட் அப்ளிகேஷன் அடுத்த ஸ்டேஜ் 8வது லாஸ்ட் ஸ்டேஜ். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு காப்பி 2 காப்பி வந்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல சப்மிட் பண்ற ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷனுக்கான ஆன்லைன் ப்ரொசீஜர். ஸோ இதுபடி தான் நீங்க 8 ஸ்டேஜை கிராஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, கர்சர் வச்சு மூவ் பண்றேன், ரவுண்ட் பண்றேன். இந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுல தான் நீங்க லாகின்க்கெல்லாம் கொடுக்கணும். அதுல என்ன லாகின்க்கு டீடைல் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்க செகண்ட் ஸ்டேஜில் லாகின் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு இந்த பாக்ஸ் இது வந்து கிளிக் ஆகாது பாருங்க, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ, இதை வந்து இங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, ப்ளீஸ் ஃபில் ஆல் டீடைல்ஸ் என்டர்டு ஹியர் கேனாட் பி மாடிஃபைடு லேட்டர். இதுல 8 டீடைல் கேட்டிருக்காங்க, நீங்க 8மே கரெக்டா ஃபில்அப் பண்ணணும். மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியாது பின்னாடின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ரிக்வெஸ்ட் யூ டு டேக் எக்ஸ்ட்ரா கேர் வைல் ஃபில்லிங் இட். இந்த 8 இன்ஃபர்மேஷன் கொடுக்கறப்ப அதை ரொம்ப ஜாக்கிரதையா கொடுங்க, தப்பு இல்லாம கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆல் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் வில் பி ஷேர்டு டு ப்ரொவைடட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து எந்த தகவல் எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங் சம்பந்தமா அட்மிஷன் சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட், உங்க எந்த ஒரு தகவல் கொடுக்கறதுனாலும் நீங்க இதுல கொடுக்கக்கூடிய இமெயில் அட்ரஸுக்கும் உங்க மொபைல் நம்பருக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ப்ரொவைட் வேலிட் ஒன். அதனால சரியான இமெயில் அட்ரஸை கொடுங்க, சரியான மொபைல் நம்பரை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூ கேன் ரிஜிஸ்டர் ஒன்லி ஒன்ஸ் ஃபார் கிவன் டிரான்சிட் நம்பர். உங்க டிரான்சிட் நம்பரை வச்சுக்கிட்டு இந்த ஒரு தடவை தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் பிளானிங் டு அப்ளை ஃபார் போத் எம்பிஏ அண்ட் எம்சிஏ கோர்ஸ் ப்ளீஸ் செலக்ட் போத் ஃப்ரம் கோர்ஸ் செலக்ஷன். நீங்க வந்து எம்பிஏக்கு அப்படின்னா அந்த ஒரு டிரான்சிட் நம்பரை ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எம்சிஏக்குன்னா ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ரெண்டுமே அப்ளை பண்ணியிருக்கேன், என்ன பண்றதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்குமே அப்ளை பண்றேன், அப்ளிகேஷன் போடுறேன் அப்படிங்கிற சாய்ஸை நீங்க வந்து பாருங்க இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, லாஸ்டா தான் 8வது. எம்பிஏனா இதை கிளிக் பண்ணிக்கணும், எம்சிஏனா இதை கிளிக் பண்ணிக்கணும், போத்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நோட்டு. எப்பவுமே அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட் என்ன அப்படிங்கறத வந்து இதுதான் இம்பார்ட்டன்டாக இருக்கும். இதெல்லாம் படிச்சு நம்ம கிளியர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இங்க போகணும். ஓகேவா, இப்போ ஒவ்வொன்றா ஃபில்அப் பண்றத பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஸ் பர் டிரான்செட் மார்க் ஷீட். இப்போ டிரான்செட் மார்க் ஷீட் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, அதாவது ஸ்கோர் கார்டு. நீங்க டிரான்செட் எக்ஸாம் எழுதி அதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் அந்த மார்க் ஷீட் வந்திருக்கும். அதுல நேம் எப்படி இருக்கோ அதேபடி கொடுக்கணும். நீங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதுதான் டிகிரியில கொடுத்திருப்பீங்க. டிகிரி சர்டிபிகேட்ல எல்லாம் எப்படி மார்க் ஷீட் உங்க நேம் இருக்கோ அதே மாதிரிதான் டிரான்செட்ல கொடுத்திருப்பீங்க. அதனால இவன் சொல்றது என்னன்னா, டிரான்செட் மார்க் ஷீட்ல எப்படி உங்க நேம் கொடுத்திருக்கீங்களோ 2 இனிஷியல் இருந்தா ஒரு இனிஷியலுக்கும் இன்னொரு இனிஷியலுக்கும் கேப் இருக்கணும். அதே மாதிரி இனிஷியல் முன்னாடி இருந்தா முன்னாடி போடுங்க, பின்னாடினா பின்னாடி போடுங்க. அது மாதிரி டிரான்செட் மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ட்ரி பண்ண சொல்றாங்க இந்த இடத்துல. அடுத்து வந்து மொபைல் நம்பர். உங்க மொபைல் நம்பர் வேலிடு மொபைல் நம்பர், தவறான நம்பர் கொடுக்காதீங்க. பாருங்க வேலிடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பாருங்க இருக்கு இல்லையா வேலிடு ஒன்னுன்னு. அதனால இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் ரெண்டுமே வேலிடா நீங்க இப்ப பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பராகவும் இமெயில் நம்பர் மெயில் ஐடியாவும் இருக்கணும். நீங்க எப்பவோ யூஸ் பண்ண ஒரு மெயில் ஐடி கொடுத்துடாதீங்க. நீங்க எப்பவுமே ரெகுலரா இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, பிஜி போறீங்க எம்பிஏ எம்சிஏ, உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யூஜிஏ ஆன்லைன்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்றப்ப இப்படிதான் பண்ணிருப்பீங்க. அதுல யூஸ் பண்ண மொபைல் நம்பர் கூட கொடுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி தப்பு இல்லாம கொடுங்க, 10 டிஜிட் மொபைல் நம்பரை கேப் இல்லாம கொடுங்க. அடுத்து இமெயில் ஐடி வந்து இப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலிட் இமெயில் ஐடி தப்பு இல்லாம கொடுங்க. ஜிமெயில்னா gmail.com. ஓகேவா, அது இல்லாம சில பேர்ல எம் மாத்திடுறாங்க, ஏஎம்ஐஎல்னு டைப் பண்றப்ப தப்பா திருப்ப அதை பார்த்தா தப்பு மாதிரியே தெரியாது.
அதனால இமெயில் ஐடி இங்க தப்பா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் வர சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க, 2வது மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, 3வது இமெயில் ஐடி கொடுத்துருங்க. திரும்ப அதே இமெயில் ஐடிய கன்ஃபார்ம் இமெயில் ஐடிங்கிறதுல கொடுங்க. ஓகேவா? நீங்க இமெயில் ஐடி என்ன கொடுத்துறீங்களோ அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது இமெயில் ஐடியே நீங்க என்ட்ரி பண்றப்ப தப்பா பண்ணிருந்தீங்கன்னா காப்பி பண்ணீங்கன்னா திரும்ப இங்க தப்பாயிடும். இங்க நீங்க தப்பா என்ட்ரி பண்ணிட்டா கூட ஓரளவுக்கு காமிக்கும். அதாவது yahoo.com, gmail.com எல்லாம் கொடுத்தீங்க, gmail.comலாம் கொடுத்தீங்கன்னா தப்பா காமிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற நீங்க என்ன யூசர் நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து தப்பா கொடுத்தீங்கன்னா தப்பா தான் வரும். ஏன்னா இமெயில் ஐடி இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் யூசர் நேம். பாருங்க, திஸ் வில் பி யுவர் யூசர் நேம். அந்த யூசர் நேம் தான் இங்க லாகின் பண்றப்போ செகண்ட் ஸ்டெப்ல கொடுக்கறப்ப யூஸ் பண்ணணும். யூசர் நேம்னா இமெயில், இங்க என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி பாஸ்வேர்டுனா இங்க என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதை தான் அங்க கொடுக்கணும். அதனால இங்க தப்பு இல்லாம பண்ணாதான் டோட்டல் அப்ளிகேஷனுமே உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாம ப்ராப்ளம் இல்லாம உங்களுக்கு கவுன்சிலிங் வரும், அட்மிஷன் வாங்க முடியும். ஓகேவா? இப்போ 4 டீட்டெயில் அடிச்சா பேரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி. அடுத்தது டான்செட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். டான்செட் மார்க் ஷீட்லயே உங்க ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணிருங்க. ஓகேவா? 2025 டான்செட் நம்பர் 2025. இப்போ இந்த வருஷம் MBA MCA ஜாயின் பண்றதுக்காக டான்செட் எக்ஸாம் எழுதுனப்போ கொடுத்த டான்செட் நம்பர் தான் எழுதணும். சார் நான் 2024ல டான்செட் எழுதுனேன், இப்போ நான் அட்மிஷனுக்கு அப்ளை பண்றேன்னா நாட் எலிஜிபிள். இந்த வருஷம் டான்செட் எக்ஸாம் எழுதி இருக்கணும், அதுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பர் இங்க என்ட்ரி பண்ணணும். 8 டிஜிட் நம்பர் இருக்குன்னு சொல்றாங்க, அதை தப்பு இல்லாம இங்க என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாஸ்வேர்டு. நீங்க பாஸ்வேர்டு என்ன கொடுக்க போறீங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு கொடுங்க. ஓகேவா? நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா கொடுங்க. மினிமம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஆச்சரியக்குறியோ, அட்டு சிம்பிளோ, ஹேஷ்டாகோ அல்லது வந்து டாலர் சிம்பிளோ ஏதாவது ஒன்று கொடுத்து பண்ணுங்க. பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கா கொடுங்க, ஏன்னா மற்றவங்க யாருக்கும் லீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி என்ன நீங்க பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிருங்க. அடுத்தது செலக்ட் த கோர்ஸ். MBAனா பாருங்க இங்கே செலக்ட் ஆகிருக்கு. இல்லை சார் நான் MCA செலக்ட் பண்றீங்கன்னா பாருங்க MCA கிளிக் பண்ணுங்க, MBA போயிடும், MCA கிளிக் பண்ணுங்க. இல்லை சார் நான் ரெண்டுமே எக்ஸாம் எழுதி மார்க் வந்திருக்கு எனக்கு, ஸோ ரெண்டுலுமே தான் நான் அப்ளை பண்றேங்கிற மாதிரி இருந்தால் போத்துல கொடுங்க. பாருங்க கிளிக் ஆயிடுச்சா? அதனால நீங்க ரெண்டுக்குமே போறதா இருந்தா கண்டிப்பா போத்தை செலக்ட் பண்ணும். MBA தனியா MBA தனியானா தான் அது ரெண்டும் பண்ணணும். MBA MCA ரெண்டு நாளுமே அதை தனித்தனியெல்லாம் பண்ண முடியாது, போத்துங்கிறத பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க சேவ் பண்ணிடுங்க. சேவ்னு ஒரு தரம் எல்லாம் 8 டீட்டெயிலும் கொடுத்து என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தரம் செக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ சேவ்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இதுல அவ்வளவுதான். ஒரு தரம் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகவே ஆகாது. ஓப்பன் பண்ணி திரும்ப இன்னொரு தடவை நீங்க புதுசா ஓப்பன் பண்ணி அதுல டான்செட் நம்பர்லாம் கொடுத்தாலும் அது எடுத்துக்காது. ஓகேவா? அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடும். இதை பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் ஆயிடும். இப்போ இது உங்களுக்கு ஹைலைட்ல இருக்கும், லாகின் ஹைலைட்ல இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷனுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா வரும். ஓகேவா? ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? அதனால மெயில் இந்த அட்ரஸ் இமெயில் ஐடி இந்த வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க இந்த பேஜுக்கு வந்துடலாம். பேஜ்ல வந்த உடனே நீங்க இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில்அப் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்புக்கு போங்க. செகண்ட் ஸ்டெப்ல போய் லாகின்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்க கொடுத்தது இது ரெண்டையும் கொடுத்துட்டீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதுல ஓப்பன் பண்ணி இதுல எல்லாம் என்னென்ன கேட்கறாங்கிறது எல்லாம் முதல்ல படிச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அந்த என்னென்ன டீட்டெயில் கேட்கறாங்களோ அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபில் 1ல உட்காருங்க. 3rd ஸ்டேஜுக்கு உட்கார்ந்து ஃபில்அப் பண்ணுங்க. முதல்ல இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுங்க. இதுல ஓப்பன் பண்ணி பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கேட்கறாங்கன்னு டைரியில் எழுதிக்கோங்க. அப்புறம் காலேஜ் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்கறாங்களோ டைரியில் எழுதிக்கோங்க. டிகிரி இன்ஃபர்மேஷன் என்ன கேட்கறாங்களோ அதையும் எழுதிக்கோங்க. இது எல்லாம் 3யுமே ஃபுல்லா எழுதி வச்சுட்டு அப்புறம் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. மார்க் ஷீட் எல்லாம் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. டான்செட் மார்க் ஷீட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரிஜினல் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? புரியுது இல்லையா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரெகுலரா MBA MCA நீங்க அட்மிஷன் வாங்கி கவுன்சிலிங் முடிஞ்சு அட்மிஷன் வாங்கி காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோ வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.